நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் காத்திரிக்கா நெய்த்து வச்ச மீன் கொயம்பு என்னை இசைக்குதையா நெய்த்து வச்ச மீன் கொயம்பு என்னை இசைக்குதையா 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 இசைக்குதையா. யோ இவ்வளோ வயசாயும் உனக்கு ஆட்டம் ஆடல. பொட பொட புண்ணாக்கு வந்துட்டான். கொண்டையில 3 முழம் மல்லிப்பூ வைக்கலாம் போல இருக்கு. ஆளப்பாரு பெருசா. ஏய் என்னடா இது மண்டைய உடைக்கிற மரண பொண்டவாடா இப்படி அடுக்கி வச்சிருக்க? மூஞ்சில சுடுதண்ணி ஊத்திடுவேன், மூடிட்டு கோரு. ஏய் நிறுத்துறா. எதுக்குடா சுடு தண்ணி ஊத்துவ? ஏன்டா சுடு தண்ணி ஊத்துவ? டீய ஊத்துறா. அதுவும் சுடு தண்ணி மாதிரி என்னடா இருக்கு? வந்துட்டான் பெருசா பேசுறது. டேய் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதாடா? எழுந்துடுறா வைடா. டேய் என்ன இது? என்னடா டீய ஆடை போட்டு மூடி இருக்க? அவுத்து போட்டா அசிங்கமா போயிரு, அதான் ஆடை போட்டு மூடி இருக்கு. போத்து. டேய் என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுதா? வேணாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, பேஜார் ஆயிடுவீங்க. என்ன இவன் ஓவரா பண்றான்? இவன் வண்டா வளத்தை அவுத்து விட்டுற வேண்டியதான். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? தலைவருக்கு 1 வருஷம் பாருங்கன்னு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? பைப்புள்ள மாட்டி விட்டுட்டானே. அது என்ன தம்பி 1 ரூபா சாம்பு ஆறுமுகம்? அப்படி கேளுண்ண. தலைவர் ஒரு நாள் கொளுத்து வேலைக்கு போய்கிறாரு. நைட்டு நேரம் சோனு மழை. சரியா? தலைவர் என்ன பண்ணாரு, சரகை போட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்கிறாரு. மிட் நைட்ல யாருக்குமே தெரியாம அங்க கொளுத்து வேலைக்கு வந்த ஆன்டி பக்கத்துல போய் பார்த்துட்டாரு. பார்த்ததும் இல்லாம மேல கையை வேற போட்டுக்கிறாரு. இதுக்கு மேலே இங்க இருந்தோம். உக்காரியா, பெரிய மனுஷன் பேசிக்க இருக்காருல்ல. தம்பி நீங்க சொல்லுங்க. அப்புறம் அதுவும் ஒத்துக்கிச்சே. இருந்தாலும் அது மேல இருந்து வந்த நாத்தம் தலைவரால் தாங்கவே முடியல. உடனே தலைவன் ஐடியா பண்ணி என்ன பண்ணிடுறாப்புல, பாக்கெட்ல இருக்கிற 1 ரூபாய் சம்பளத்தை குத்து இந்த அம்மா போய் குளிச்சுட்டு சொல்லிக்கிறாரு. அவங்களும் போய் குளிச்சுட்டு வந்துக்கிறாங்க. அப்புறம் நான் கதையை முடிச்சுக்கிறாரு. அன்னிலேருந்தா தலைவருக்கு 1 ரூபாய் சாம்பாருமோன்னு பேரே வந்துச்சு. யோ பாக்கெட்ல சாம்பு வச்சுட்டே தெரியா? நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, ஒரு நாள் வசமா மாட்டுவடி, அப்புறம் செல்ஃப் எடுக்காம போயிரும். பாத்துக்க. ஏய் வாயா. விக்கி தலைக்காரு வருது பாரு. என்ன தலைக்காரு நிக்காம போகுது? தல 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 தலை புடி தலை. நிம்மதியாக சாப்பிட விட முடியலடா. என் பொண்டாட்டி நான் அசிங்கமாக திட்டுறது மட்டும்தானே என்ன ஆபத்துக்கு வருது. சி விடு தல, எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி பேசுற. இல்லடா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியல. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஹீரோ மாதிரி நான் பார்த்தா, ஆனால் இப்போ ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் காரணம் பணம் தானடா. இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? சண்முகம் பண்ற தொழில பண்ண போறேன். என்ன தலை சொல்ற? திருட்டா? ஏய் பொத்துரா, தலைய தில்லா பேசுது, நீ என்னமோ தௌர்ற. நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு திட்டு தொழில் பண்ணுறவன் எவன்டா உள்ள இருக்கிறான்? செயின் இருக்கிறவன், நோட் அடிக்கிறவன், பொம்பளைங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவன், இதுக்கெல்லாம் போலீஸ் கொடுக்க வேண்டிய கட்டிங்க குத்துட்டு வெளியே சந்தோஷமாக தான் இருக்கிறானுங்க. ஏன் நம்ம சண்முகம்
திருட்டு தொழில் பண்ணி என்ன அவன் உள்ளே இருக்கிறான்? நம்ம கூட சந்தோஷமா சரக்கட்சி தானே இருக்கிறான். தல முடிவே பண்ணிட்டியா? ஏய் அமுத்திரியா தலை, எங்கிட்ட ஒரு ஆண்டி இருக்கு, ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளி பிடிச்சா எப்படியும் 10 பவுன் தேரும். நீ ஒன்றும் கவலைப்படாத, கிளி பிடிச்சிட்டு பணத்தோட வரேன். இந்த சமூகத்தை நம்பிட்டல, நீ கவலைப்படாமல் இரு. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு பணம் வேணும். எத்தா பண்ணாலும் சொதப்பாமல் பண்ணுங்க. இதையோ யோசிச்சிட்டேன். தல நல்லா யோசிச்சு பார்த்தேன் தல. சூதுகம் படத்துல என் தலை கூட இதே தொழில் தான் பண்ணிச்சு. நாமளும் அதே மாதிரி பண்ணா வேற லெவல்ல செட்டில் ஆயிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத தல, நாங்க பாத்துக்கிறோம். சண்முகம் வா போலாம். ஆமா, கிளி பிடிக்கணும்னு சொன்னீங்களே, கிளி பிடிச்சி நாம என்ன பண்ண போறோம்? தோசியம் பார்க்கத்தான். கிளி பிடிக்கிற செயின் அடிக்கிறதுடா. போடா, தலைகிட்ட பேசிட்டு வரேன், போடா. சண்முகம் ஆர்வ கோளாறு, பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். எப்ப வந்தாலும் இச்சி இச்சன் முத்தம் கொடுக்கறதே வேலையா போச்சு. போதும், ஆளை விடுடா சாமி. இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டியா நீ? ஏய் கோச்சிக்காத பேபிமா. போதும்னு சொல்றேன். என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க செல்லம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பல வருஷமா சொன்னதே சொல்றதுக்காக தானே வந்திருக்க. உனக்கு தேவை என் உடம்பு தானே. வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒரு இடம் பார்த்ததில்ல, வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. இந்த பீச்சை சுற்றி சுற்றி தான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. போடாங். எதுக்கு பீச்சுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரீங்கன்னு இப்போ தானே புரியுது. உன் மேலே சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நம்பு. உன்னை நான் மகாராணி மாதிரி. டேய், இன்னைக்கு எதை எடுத்தாலும் காசு தான். காசு இல்லாமல் ஒன்றுமே பிடுங்க முடியாது. கொஞ்சம் புரிச்சுக்கடா. ஒரு நல்ல வேலையை பாரு. எனக்கு வீட்டில் இருந்து கூட்டிட்டு போடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா விக்கி. அசால்ட்டு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. மாட்டடி அடிப்பானுங்க. நானே தொழிலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன், என்ன போய் பயமுறுத்துற? இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அதோ அங்கே புழு கலர் வீடு தெரியுது பாரு. ஆமாம், புழு கலர் வீட்டிலேருந்து அந்த ஆண்டி மல்லிகை கடைக்கு வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷத்தில் கரெக்டாக போய் அசால்ட்டு பண்ணு. திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக பண்ணு. நீ சொதப்புன பைக் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகேவா? சரிண்ணே. பருப்பு மாதிரி போகுது. மனசுல ஹீரோன்னு நினப்பு. ஐயோ, கத்தி எடுக்கிறான ஆர்வ கோளாறு. மாட்டினான்டா. அண்ணே
எவ்வளவோ சொன்னேன் தல, இவன் தான். சே சதைப்பின்னு வந்துட்டு அடுத்து என்னடா பண்ண போறீங்க?